டண்டடை ஜாக் சந்துரை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். லாஸ்ட் வீடியோ வந்து எப்படி ஒரு ஆர்ஜேயோடைய ரெஸ்யூம் இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஒரு 10 பேர்னாலும் பார்த்துருவீங்கன்னு நினச்சேன். பட் நான் பார்த்ததோட ஒரு 100 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் அதுலேருந்து நிறைய டவுட்ஸு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லாம் கேட்டுட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் ட்விட்டரில் கேட்கல, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் ஃபேஸ்புக் ஐடியெலாம் என்னது கீழே இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு பழைய வீடியோலேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பேசலாம்னு நினச்சிருந்தேன்னா, ஒரு ரேடியோ ஜாக்கி ஆகணும்னா எப்படி போய் ரேடியோ ஸ்டேஷன்ஸை அப்ரோச் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசலாம்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஜாக்கி ஆகணுன்ற ஆசையும் ஆர்வமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எங்கே போகிறது, யார்கிட்ட பேசுகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதை சொல்லலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னுமே எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்ஸ்டாகிராமில் 2-3 பொண்ணுங்க அண்டு நம்ம ஆர்ஜிவாக இருக்கும்போது பழையக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் கால் பண்ணியே கேட்டிருந்தாங்க, மீடியா வந்து பொண்ணுங்களுக்கு சேஃபா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. காலகாலமாக இந்த விஷயம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் மீடியா சேஃப் தான் பெண்களுக்கு. இன்ஃபேக்ட் ரேடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி கேர்ள்ஸுக்கு. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா, இப்போ தப்புன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் மட்டும் நடக்கிறது கிடையாது. ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கட்டும், ஏன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லேயே நிறைய தப்பு நடக்குது அப்படின்றது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி மீடியா கேட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே நம்ம எந்த விஷயத்தை எங்கே ஸ்டாப் பண்ணுறோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை எப்படி யார்கிட்ட போய் ரைஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இப்படின்ற பல விஷயங்களுக்கு இது கண்ட்ரோல் ஆயிரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் நடத்துகிறதுக்கு காரணத்தினால, ஸோ கார்ப்பரேட்டில் பெண்களுக்கான உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து அண்ட் உமன் ஹராஸ்மெண்ட்லேருந்து எக்கச்சக்கமான பாலிசிஸ், ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அது கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம், ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சினாலே மீடியா வந்து பெண்களுக்கு பயங்கரமான சேஃப். அண்டு ஏன் மற்ற இண்டஸ்ட்ரியை விட மீடியாவில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியில் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே மீடியாவில் வந்து இந்த கிளாமரஸ் பார்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அதையும் தாண்டி மற்ற மீடியாக்களில், அதாவது மற்ற வேலைகளில் நீங்கள் பணம் மட்டும் சம்பாதிக்க முடியும். மீடியாவில் மட்டும்தான் ஃபேம் ப்ளஸ் மணி, இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்ற காரணத்தினால மீடியாவில் பண்ணக்கூடிய தப்புகள் வந்து டக்கு டக்குன்னு வெளியில் தெரியுது. அண்டு சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு பின்பம் வந்து வெளியில் தெரியுது. தப்பு எங்கே தான் நடக்கல, எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அண்டு எந்த இடத்துல ஸ்டார்ட், எந்த இடத்துல ஸ்டாப், யார்கிட்ட எப்படி ரைஸ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இப்படின்ற பல விஷயத்தில் அடங்கியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா ரொம்ப சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரி. அண்டு இதை பற்றி தொடர்ந்து நிறைய மித்ஸ், நிறைய கேள்விகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அண்டு கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பேஷனே உங்களுக்கு மற்ற வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபியர்ஸ், எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கும். ஏன்னா சர்வைவலுக்கே கஷ்டப்பட்டு தான் நான் ரேடியோவில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணும்போதும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால என்னோடய பேஷன் வந்து என்னை விட்டு கொடுக்கல. ஓகே, இந்த டயத்தில் நம்ம இதை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய பேஷன் வந்து என்னை அவ்வளோ புஷ் பண்ணிச்சு. எக்காரணத்தை கொண்டு ரேடியோ ஜாக்கி ஆயிடணும், அப்படியே ஆனாலும் அந்த வேலையை ஒரு கொஞ்ச நாள் ஒரு நல்லபடியாக பண்ணிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்ற அந்த ஒரு பேஷன் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய மற்ற எல்லா விஷயத்தையும் சீன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், மீடியா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. இப்படி நான் சொல்கிறனால மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட், அவ்வளோதான். அண்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீடியாவில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து கேர்ள்ஸ்க்கு அது கண்டிப்பாக சேஃபான விஷயம் தான், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பேஷன் எவ்வளோ ஹையாக இருக்கோ அந்த ஒரு விஷயம் வந்து மற்ற எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரேடியோ ஜாக்கி ஆகிறதுக்கு எப்படி ரேடியோ ஸ்டேஷன்லாம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு தேங்க்யூ. கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.